வெல்கம் பேக் டு ப்ரோ ப்ளே தமிழ் கேமிங். இங்கே நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட். பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிள்ளைக்கல்ல சேனலில் வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி மைன்கிராஃப்ட் விளையாட போகிறோம், எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் செஸ்ட் வந்துச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, இது ஒரு போனஸ் செஸ்ட். அதுவும் அந்த போனஸ் செஸ்ட் வச்சு கொஞ்சம் முன்னேற முடியும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செஸ்ட்டு இவங்க நார்மலாலே வராது. நீங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்றினா தான் வரும். நீங்கள் போய் நார்மலாக உள்ளே போனால் இருக்கும் அப்படின்னு போனீங்கன்னா இருக்காது. அவ்வளோதான் சொல்ல இருக்குது, அவ்வளோதான். சரி, இப்போ போயிட்டு ஃபோன்லாம் எடுத்துக்காதீங்க, நீங்கள் எதுவுமே பாருங்கள். ஆப்ளிகேஷன் டார்ச் வந்து ஏதோ கேவுக்குள்ளே போகும்போது தாக்கு ஓடு 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 சீக்கிரம் ஓடு. அங்கே பறந்துச்சு என்ன விஷயம்? ஐயோ வந்துடுறேன். நம்ம வீட்டு வைக்க முடியலாம். சரி, மேலே வாசி மேலே வெயிட் பண்ணுறோம். மீன் தான் ஒன்றும் ஜாலியாக கிடையாது. வில்லேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. மேலே ஏறுறான். ஓடு ஓடு ஓடு. சரி ஓடு. ஐயோ ஓடு ஓடு. எப்படி பார்த்தீங்களா, குச்சி ஓடுறேன். சைடில் இந்த பட்டன் அமைக்கிட்டே இருக்கிறேன். அதாவது அந்த ஜம்ப் பட்டனு நல்லா போயிட்டு ஆடுங்களா மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதிர்பார்க்கவே மிஸ் பண்ணவே கூடாதுடா. இதை வச்சு தான் நம்ம பெட்டே செய்ய முடியும். ஆடாது நினச்சிக்கோண்ணா கொஞ்சம். இப்படி ரெண்டு இருக்கா? ஐயோ, நான் மூச்சு போட்டு செத்துற போனேன். மேலே போடா மேலே போடா. மேலே வா. மேலே வா. என்ன பண்ணலாம்? மேலே செம்ம பிளான் போட்டு வாங்கிட்டேன். சரி ஓடு 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 சீக்கிரம் ஓடு. ரெண்டு உள் இருக்கிற முட்டை. சிக்கன் என்ன பண்ணுறீங்க? சிக்கன் ரோல், மட்டன் ரோல். சிக்கனாக வராது. போயிட்டுறோம். நம்ம ஒன்லி இது தான். ஏன்னா அதுக்கெலாம் போட்டேன். சுகர் பேப்பர் செய்யலாம். கிடைக்காது. இன்னொன்று நோண்டிட்டு இதையும் நோண்டலாம். ஓடுலாம். இதா ஆக்ஸ் இருக்கா? ஆக்ஸ் இருக்கு. ஸ்டிக் எடுத்து ஸ்டிக்கா இல்லை உட்டன் ஆக் எடுத்து ஆக் ஏதாவது வாய் பார்த்துக்கா இப்படி கொள்ளருது. இதை நோண்டு. அப்புறமேட்டு இங்கே அப்படியே போகணும். ரொம்ப நேரம் நோண்டிட்டே நோண்டு. என்ன பண்ணுவோம்? கீழே வேணாம் வச்சுட்டு ரேக்ஸ் எடுத்து எதுவுமே நோண்ட ஆரம்பிக்கலாம். அவ்வளோ சிம்பிள். எடுத்துட்டு இதையும் போயிட்டு இப்போ இன்வென்ட்ரிக்கு போயிட்டு இதை கொஞ்சம் எடுத்து இது கொஞ்சம் செஞ்சுக்கலாம். செய்ய எல்லாத்தையும் செய்யறா. செஞ்சுட்டா இப்போ வந்து இந்த அக்கேஷியா செஞ்சுக்கலாம். அப்புறம்
சரி, ஸ்டிக் ஒரு இது செஞ்சுக்கலாம். ஸ்டிக் ஒரு நிறைய செஞ்சுக்கலாம். அப்புறம் நம்மளை இது பண்ண முடியும். நிறைய வெப்பன்ஸ் 40 50 எடுத்துக்கலாம். 52 எடுத்துட்டேன்னா சரி பரவாயில்ல. வந்ததுக்காக செத்துட்டோமே. சரி ஒரு 2 பட்டன் எடுத்துக்கணும். சரி வந்தது இது கிடச்சிருக்கு. கிராஃப்டிங் டேபிள். இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன செய்யலாம், என்ன செய்யறதுக்கு இருக்குது, லேடர் இருக்குது. கொஞ்சம் லேடர் செஞ்சுக்கலாம். அப்புறமேட்டு இதுக்கு இப்போ வந்து ஷவலு ஸ்வாடு அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இது வச்சு வீடு கட்டலாம். சரி அது இருக்கா பிளாக்ஸ் இருக்குது. பிளாக்ஸு இது 7 இருக்குது. என்ன பண்ணுவோம், ஒரு வீடை கட்டணும். அதுதான் ஒரு பெரிய வேலை. ஐயோ இதை கட்டுறதுக்கு தான் எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியல எனக்கு. அதுமாதிரி தீர்ந்துச்சா திரும்பியும் எடுக்கணும். நான் பொறுப்புட சார். சரி அப்படியே போட்டே போக வேண்டியதுதான். இல்லை இப்போ இதிலே நிறுத்திக்கலாம். கூட விட்ருக்கோம். 1 2 3 4 1 2 3 4 இதில் மட்டும் 5 போட்டுப்போம். 5 1 2 3 4 1 1 2 3 ஐய இது தீர்ந்துச்சா? இதுக்கு நம்ம இதே போடலாமே. சரி இப்போ நம்ம வந்து போடலாம். அவ்வளோதான் போட்டாச்சா? நம்மளுக்கு வீடு ரெடி. மேலே போகிறதுக்கு இந்த லேடரை போட்டுக்கலாம். மேலே போயிட்டு இங்கே ஒரு ஃப்ளோரு. எப்படி உள்ள 2 இருக்குது. பெட்டு செய்யலாம். எவ்வளோ சுகரு, ஒரு சுகர் செஞ்சுக்கலாம். சுகர் சிம்பிள் ப்ரௌன் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ப்ரௌன் கேண்டலுக்கு கோகோ பீன்ஸும் கேண்டல் தேவை. ஓகே கிராஃப்டிங் டேபிள். இப்போ வேட்டை, இன்னைக்கு ஒரு வேட்டை ஓடுறா. மரம் அங்கே இருக்கா? சரி மரத்தை சீக்கிரம் போய் அறுத்துருவாங்க. அது மாத்தா கேம் அறுத்து தான் ஆகணும். நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 20 பிளாக் வச்சுருக்கா. 20 பிளாக் வச்சு 20 செஞ்சு அப்புறமேட்டு இன்வென்ட்ரியிலேருந்து 20 பிளாக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ போய் மேலே ஏறிக்கலாம். ஓக் டோர் செய்யணும்ல. சரி ஓக் டோர் ஒன்று செஞ்சுக்கலாமா? அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் போடணும்ல. சரி கிராஃப்டிங் டேபிளில் போய் எடுத்து கிராஃப்டிங் டேபிள் செஸ்ட் இதெல்லாம் உள்ள சொல்லலாம். கிராஃப்டிங் டேபிள் செஸ்ட் அப்புறமேட்டு இந்த சைடு பெட்டு. அவ்வளோதான். சரி கிராஃப்டிங் டேபிளில் போய்ட்டு டோர் ஒன்று செஞ்சுக்கிட்டு போய் 14 இருக்கா போய் என்ன பண்ணுவோம், இங்கே மேலே ஃப்ளோர் போடுக்கலாம். இப்போ மேலே ஃபுல்லாக ஃப்ளோர் 1 2 3. ஐயோ இது கட்டிச்சா? ஐயோ ஷீட் பண்ண வச்சு நான் வந்துடுறேன். ஷீட் பண்ண ஒன்று பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நான் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு அட்மிஷன்லாம் அப்படியே தான் இருக்குது. சரி செஸ்ட்டில் போய் நம்ம பொருளாக வச்சிடலாம். என்னென்ன பொருளாக இருக்குது? இப்போ சால்மன் வேணாம், மெலோன் வேணாம், ப்ரெட்டு வேணாம், டார்ச் வச்சு இங்கே வச்சிடலாம். சரி டார்ச்சை வீட்டுக்குள்ளே வச்சிடலாம். ஷவல் தேவையில்லை, இது தேவையில்லை. இந்த ஆப்பிள் எடுத்துல சரி இருட்டாக இருக்குது. உள்ளே ஒன்று வச்சுட்டு அப்புறமேட்டு வெளியே ஒன்று தோங்க வச்சிடலாம். வச்சு அப்புறமேட்டு இந்த கேரட்டு, இது மீட்டு, இது 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 இது
ஃபஸ்ட்டு வரல. சரி இந்த வெப்பன்லாம் நம்ம வச்சுக்கலாம். வெப்பன்லாம் எடுத்துக்கிட்டு இதை வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். கை வலிச்சே இருக்குது. சரி டோர் போட்டுடலாமா? சரி டோர் போட்டு டோரை மூடுறான். அப்புறம் இந்த டோர் எடுத்து வச்சிடலாம். டேய் க்ளோஸ் பண்ணவே மாட்டேன். சரி இப்போ நான் திறப்பேன். மேலே வந்தாச்சு. இங்கே 2 பிளாக் வச்சிடலாம். ஐயோ தெரியாமல் குளிச்சுட்டு பரவாயில்ல. இது ஒன்று ஓடுறான். சரி ஓடு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ப்ளேஸ் இங்கே பக்கத்தில் அலாம் அடிக்குது. சேட்டு எல்லாத்தையும் படிக்கலையா? நல்லா ஆமாம்ல இன்னும் ஃபைனான்ஸே செய்யலாம். சாமி ஒருத்தனே பகு பண்ணி வச்சுட்டேன்னா வீடுங்களா? வீடு தள்ளி போகக்கூடாது. ஓடு ஓடு. இதுதான் நம்ம வீடு. இப்போ வந்து ஃபியூச்சர் நம்ம போயிடுவோம். ஒரு மேலே கை வலிக்குது. சரி இப்போ வலிக்கிட்ட சாண்டை வச்சு உள்ளே வச்சுட்டு போய் நம்ம கோபுல் ஸ்டோன் இருக்கிற நேரம் வந்துட்டு ஃபர்னான்ஸு எவ்வளோ செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்னான்ஸ் எவ்வளோ தான்? 1 2 3 4 5 6 7 8 தேவை. 8 கோபுல் ஸ்டோன்ஸ் தேவை. பிக்சர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 கோபுல் ஸ்டோன் கிடச்சிருச்சு. இதை நகர்த்து வைப்போம். குதிச்சா இன்னொரு ஒன்றுமே இல்லையா? விளங்கிரும். எவ்வளோ தூரத்தில் நோண்டு அப்படியே இங்கே நோண்டி இங்கே மேலே நோண்டி இதுவும் மேலே நோண்டி இங்கே நோண்டி ஒரு லைட்டை பார்த்து என்னதான் பிளாக்ஸ் இருக்கே. அதெல்லாம் மேலே வந்தாச்சு. வீடு இங்கே இருக்குது. இங்கேருந்து நோண்டிட்டு அப்படியே இங்கேருந்து வந்துருங்க. பார்த்தீங்களா என்ன நடக்குது? பார்த்தீங்களா? ஃபர்னான்ஸ் செஞ்சுக்கிட்டு ஃபர்னான்ஸை ஒன்று இதோ இங்கே போட்டுடலாம். இதுக்குள்ள ஒரு சாண்ட் எடுத்துக்கிட்டு வச்சுட்டு உள்ளே போடா. உள்ளே போட்டுட்டு என்ன இருக்கிறதுக்கு போடலாம். டோர் போட்டுக்கணும். டோர் வச்சுக்கோம்ல. டோர் வச்சிடலாம். சரி மைனிங் போவோம். சரி இங்கேருந்து இறங்கி நம்ம இங்கே மேலேருந்து ஏறி கீழே இறங்கி அப்படியே இங்கே அப்படியே வந்தால்
இங்கே அப்படியே மீன் பண்ணிட்டே போகணும். இதுக்கு எடுத்துட்டேன். சரி என்ன மட்டும் 8 இருக்கா? 8 கோப்ஸ் வச்சு வேலை செய்ய முடியுமா? சரி பார்ப்போம். ஸ்லாப்ஸ் கொஞ்சம் செய்ய முடியும். சரி ஸ்லாப்ஸ் செஞ்சுக்கலாம். ஸ்லாப்ஸ் செஞ்சுட்டு இப்போ மேலே போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வீடா இங்கே வைக்கூடாது. வேற எங்கே வைக்கணும்? இங்கே வச்சிட்டேன். எடுத்து நோண்டுறா. இதுவும் இன்னும் கொஞ்சம் தான் ரொம்ப உடஞ்சிரும். இன்னும் செஞ்சுக்கணும். அதுதான் ஒரு வேலை. சரி இதை டோரை மூடுறா. காலைல வர வலிக்கும் அப்படியே இருக்கணும். ஒரு ஆடு கிடைக்க மாட்டேங்கிறானே. என்கிட்ட 2 ப்ளூ இருக்காதுலாம் ஒரு சரி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. சுகர் அக்கீஷா பட்டன் எடுத்து வெளியே வச்சுட்டு கூப்பிட்டு அப்படியே ஓடுறான். அப்படியே போயிட்டு அப்புறமேட்டு இப்போ பாய் தமிழ் கேமிங் பாய். யாரும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.